So good morning students, today we are going to see the book exercise numbers unit 2, and in this exercise we are going to see the 2.2 exercise, 2.3 exercise. Okay, so here there is one table, ஒரு table கொடுத்திருக்குது. என்ன அப்படின்னா serial number, name of an item கொடுத்திருக்காங்க. அதாவது rice, boiled rice, wheat, tamarind, red chili அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஐட்டம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் கிலோகிராமில் ஒரு கிலோகிராம் எவ்வளவு, ப்ரைஸ் பெர் கேஜி அப்படின்னா ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளவு. உதாரணத்துக்கு ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 56 ரூபா, பாயில்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 54 ரூபா, வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபா, டமரைன் பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா, ரெட் சில்லி இல்லையா, வத்தல்னு சொல்லுவாங்கல்ல, பச்சை மிளகான்னு சொல்லுவாங்கல்ல, வத்தல் பச்சை மிளகா கிடையாது வத்தல், அது வந்து 100 ரூபா. ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் எல்ஸ் குட் யூ ஃப்ரேம் சம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டேபிள். அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 6 kg ஆஃப் பாயில்ட் ரைஸ். அப்போ என்ன செய்யணும், 6 × 54 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், பாயில்ட் ரைஸ் ரெண்டாவது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கு, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 100 கிராம் ஆஃப் ரெட் சில்லி. அதாவது ஒரு கிலோ 100 ரூபா அப்படின்னா 100 கிராம் எவ்வளவு. அப்போ அதை என்ன செய்யணும், நம்ம 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு கிலோ ஒரு 10 கிராம் வந்து எவ்வளவு, 10 ரூபா இல்லையா, அதான் வந்து கணக்கு. அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 250 கிராம் ஆஃப் டமரைன். ஓகே, அப்போ ஒரு கிலோ அப்படின்னா 150 ரூபா, அப்போ 1/4 கிலோ, 250னா 1/4 கிலோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அரை கிலோ அப்படின்னா 500 கிராம், அப்போ 250னா என்ன செய்யணும், 1000 கிராம் தான் ஒரு கேஜி இல்லையா. அப்போ 250 வந்து 1000 வந்து 250 எவ்வளவு 4, அப்போ 150 வந்து 4ஆல் பண்ணால் எவ்வளவு வரும். ஸோ அதுதான் வந்து அமௌண்ட். ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 2 kg ஆஃப் வீட். 2 kg வீட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். ஒரு கேஜி வந்து 40 ரூபா, 2 கேஜினா 80 ரூபா. அப்புறம் வாட் இஸ் த சம் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் 6 kg பாயில்ட் ரைஸ் அண்ட் 1 kg ரைஸ். அப்போ பாயில்ட் ரைஸை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரைஸை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் என்ன செய்யணும், கூட்டணும். ஓகே, இதான் வந்து அதோடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் 1, ஃப்ரேம் வேர்ஸ் ப்ராப்ளம் யூஸிங் த பிக்சர் கிவன். ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து என்ன, காஸ்ட் ஆஃப் 1 பீஸ் வந்து எவ்வளோ, 25 ரூபா. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது, 16 பீஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஹவு மெனி பீசஸ் ஆஃப் கேக் ஆர் தர், அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒரு ரோக்கு 4 பீஸ் இருக்குது, அதே மாதிரி 4 ரோ இருக்குது. அப்போது ஒவ்வொன்றுலேயே 4 ரோ அப்படியும் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் சின்ன பிள்ளையில் படித்தது தான் 4x4 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இல்லையா, அதை படிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 5 பீஸ் ஆஃப் கேக். ஒரு பீஸ் 25னா 5 பீஸ்னா எவ்வளவு, 25 × 5 போடணும், அப்போ 125 ஆன்சர். ஓகே, அடுத்தாப்புல ஃப்ரேம் வேர்ட் ப்ராப்ளம் யூஸிங் த பிக்சர் கிவன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே எவ்வளோ காட்டுது, மணி 1:50 காட்டுது இல்லையா, 1 hour 50 minutes காட்டுது, எல்லாமே மொத்தம் 7 இது இருக்குது. காஸ்ட் ஆஃப் அ கிளாக்ஸ் இஸ் எவ்வளவு, 490. ஒரு கிளாக் டோட்டல் காஸ்ட் ஆஃப் அ கிளாக்ஸ் அப்படின்னா எல்லா கிளாக்கையும் சேர்த்திங்கன்னா 7 கிளாக் சேர்த்திங்கன்னா 490 ரூபா. வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 1 கிளாக். அப்போ ஒரு கிளாக் உடையது என்ன, அப்போ 7 490 டிவைடட் பை 7 போடணும். அப்போ ஒரு கிளாக் வந்து எவ்வளோ ரூபா வரும், 70 ரூபா வரும் இல்லையா. 7 × 7 49, அப்போ 70 ரூபா வரும். கரெக்டானே. சரி, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3 கிளாக்ஸ். அப்போ 3 கிளாக்னா எவ்வளவு. ஓகே, அப்போ 3ஆல் என்ன பண்ணணும், அதை இது பண்ணணும். ஓகே, அப்போ 70 அதாவது 7 × 3. ஓகே, அப்போ 210 rupees வரும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.